நீயா? நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஏன், உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? நீங்கள் கடையின் பின்னால் ஒளிந்து கொண்டால் என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? பேச்சை நிறுத்திவிட்டு சென்றுவிடு. நீங்கள் ஒரு முட்டாள் என்று தெரிந்ததா? அன்று நீங்கள் மகாராஜாவின் காலில் முள்ளால் குத்தாமல் இருந்தால் இன்று உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. எனக்கு யார் உபதேசமும் தேவையில்லை. உபதேசம் கேட்கவும் பிடிக்காது. எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே சென்றுவிடு. உங்களுக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் உங்களை போன்ற பிடிவாதம் தான் எனக்கும் இருக்கிறது. சரி, தள்ளுங்கள், நான் இதை செய்கிறேன். இல்லை இல்லை, நீ எதுவும் செய்ய வேண்டாம். மன்னனுக்கு மட்டும் இது தெரிய வந்தால் யார் அவரிடம் கூறுவார்கள்? இங்கு மகாராஜாவின் சேனைகள் இல்லையே. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தனானந்தனுக்கு இது எப்படியும் தெரிந்துவிடும். யாராவது மன்னரிடம் கூறி விடுவார்கள். நான் சந்திரகுப்தன். இப்போது இந்த தாயிற்கு உதவி செய்ய போகிறேன். என்னுடைய இந்த எண்ணம் அரச துரோகமா? நான் அரச துரோகியா? இல்லை, வெறும் மனிதாபிமானம் மட்டும்தான். அதைத்தான் நான் இப்பொழுது செய்கிறேன். ஏனென்றால் இவ்வளவு கொடுமைகள் நடக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களில் எவராவது மகாராஜாவிடம் இதை தெரிவிக்க விரும்பினால் தாராளமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். இன்னொன்றையும் கூறுங்கள். அவர் கூறிய நியமத்தை உடைத்து விட்டேன் என்று கூறுங்கள். சரி, போதும். எல்லாம் முடிந்து விட்டது. வந்து உட்கார்ந்து கொள். என்ன தாயே, வேலை முடிந்த பிறகு நான் ஏன் உட்கார வேண்டும்? எனக்கு பிடிவாதம் அதிகம் என்றாயே. இப்போது பிடிவாதம் பிடிக்காமல் என் பேச்சை கேட்டு வந்து உட்கார்ந்து கொள். சரி சரி, வாருங்கள். உனக்கு பசிக்கிறதா? இதை சாப்பிடு. என்னை மன்னித்து விடு. என்னிடம் இப்பொழுது இந்த ரொட்டி மட்டும்தான் இருக்கிறது. எதுவும் பேசாதீர்கள். ஆனந்தமாக இருக்கிறது. மிகுந்த சுவையாக இருக்கிறது. உங்கள் மகனை நினைத்துக் கொண்டே இந்த ரொட்டியை செய்தீர்களா? எத்தனை கடினம். உங்கள் மனதில் எவ்வளவு துக்கங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கணமும் எனக்கு துக்கம் இருக்கிறது. அந்த துக்கம் அரண்மனையில் உன்னை பார்க்கும் ஒவ்வொரு கணமும் எங்கோ காணாமல் மறைந்து போய்விடும். அது சரி, எனக்கு ஒன்று புரியவில்லை. இவ்வளவு ஏற்பாடுகளையும் எதற்கு செய்கிறார்கள்? தனானந்தனின் எதிரி யாரோ ஒருவர் வருகிறாராம். வருபவர் அயல் நாட்டு எதிரி. மகாராஜா விசித்திரமானவராக இருக்கிறார். தன்னுடைய பிரஜைகளை உயிரோடு கொள்கிறார். அயல் நாட்டு எதிரிக்கு அழைப்பு விடுக்கிறாரா?
எச்சரிக்கை, ஜாக்கிரதை! சேனாதிபதி பத்ரசால் வந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு குறைவான நேரத்தில் இதை நீ எப்படி செய்து முடித்தாய்? ஒரு அடிமை தனியாக இதை செய்யவே இயலாது. யார் உதவி செய்தது? இந்த அடிமைக்கு யார் உதவி செய்தது என்று கூறுங்கள். மன்னரின் கட்டளைக்கு எதிராக வேலை செய்தது யார் என்று கூறுங்கள். ஜாக்கிரதையாக இரு சந்திரகுப்தா. யாராவது ஒருவர் உன்னை பற்றி கூறிவிட்டால் உன் கதி அதோ கதிதான். மன்னரின் கட்டளைக்கு எதிராக வேலை செய்தது யார் என்று கூறுங்கள். நாங்கள் சொல்வதை நம்புங்கள் சேனாதிபதி. எங்கள் யாருக்கும் உயிரை இழக்க விருப்பமில்லை. நாங்கள் இவருக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. ஆம், இவர்தான் அனைத்தையும் செய்தார். ஆமாம், இவர்தான் அனைத்தையும் செய்தார். ஆமாம், 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 இவர்கள்தான் அனைத்தையும் செய்தார்கள். அவரேதான் செய்தார். என் மகனை மன்னித்து விடுங்கள். அவன் மீது கருணை காட்டுங்கள். அவனை விட்டு விடுங்கள். நாங்கள் சென்று விடுகிறோம். என் மகனை அடிக்காதீர்கள். எங்களை விட்டு விடுங்கள். எந்த தண்டனையாக இருந்தாலும் எனக்கு கொடுங்கள். வேண்டாம் ராஜகுமாரி, என் மகனை அடிக்காதீர்கள். விட்டு விடுங்கள். என்னை பற்றி உனக்கு புரியவில்லை. மறுமுறை நீ என்னிடம் இதுபோல் தவறாக நடந்து கொண்டார். அதற்கு பிறகு நடப்பதை வேறு. நீயா? இங்கே பாருப்பா, என் மகனை இழுத்து வந்து விட்டார்கள். இவர்கள் என் மகனை கொன்று விடுவார்கள். மகாராஜாவிடம் என் மகனை மன்னிக்க சொல். இந்த வயதான காலத்தில் என் மகன் தான் எனக்கு துணையாக இருக்கிறான். அவனை விட்டுவிட சொல். அவனை காப்பாற்று. அற்புதம்! மிகவும் சுவையாக உள்ளது. பிரமாதம்! ஒன்றை முடிவு செய்ய வேண்டும் பத்ரசால். அந்த விவசாயி கொல்லப்படும் போது பாடலிபுத்திரத்தின் எல்லா விவசாயிகளும் அங்கு இருக்க வேண்டும். அதாவது மகாராஜாவுக்கும் மகதத்துக்கும் எதிராக எவரும் இருக்கக்கூடாது. அவ்வாறே நடக்கும். ஏற்பாடுகளை செய்கிறேன். மகாராஜா, அவ்விடத்திற்கு தாங்கள் செல்ல விரும்புகிறீர்களா? இல்லை. ஆனால் இன்று சமையல்காரனிடம் வெங்காயத்தை எவ்வாறு வெட்டி சமைக்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். அவன் அவ்வாறே செய்திருக்கிறான். என் சார்பாக நன்றி கூறிவிடுங்கள். சரி மகாராஜா. நீங்கள் அவ்வாறு செய்ய முடியாது மகாராஜா. எனக்கு தெரியும் மகாராஜா, நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள். சாதாரண அந்த விவசாயி உங்கள் அன்பு சகோதரியின் முன் குரலை உயர்த்தினார். ஆனால் அந்த சமயத்தில் அவருக்கு வேறு எந்த வழியும் இல்லை மகாராஜா. இன்று நீங்கள் மரண தண்டனை அளித்துவிட்டால் அவனது ஏழை தாய் மற்றும் அவனது குழந்தைகள் என்னவாவது? அவர்கள் பசியில் மடிந்து விடுவார்கள். மகாமாத்தியரே, நான் என் மனதை மாற்றிக்கொண்டு விட்டேன். அந்த விவசாயி கொல்லப்படும் போது நான் அங்கிருப்பேன். என்னுடன் சேர்ந்து இந்த சிறுவன் சந்திரகுப்தனும் இருப்பான்.
அப்படியே ஆகட்டும். காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை தயவு செய்து விட்டு விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. வந்து விட்டாயா சந்திரகுப்தா? இப்பொழுது பார், என்னை எதிர்ப்பவனுக்கு என்ன நடக்கப் போகிறது என்ற. தெரியாமல் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. வேண்டாம், பொறுங்கள். நெல். ஒரே வெட்டு, சரீரத்திலிருந்து தலை கீழே விழும். மகனை கொல்லாதீர்கள். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் மகாராஜா, என்னை காப்பாற்றுங்கள் மகாராஜா, மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா, என்னை விடுங்கள் மகாராஜா, காப்பாற்றுங்கள். சந்தோஷப்படு சந்திரகுப்தா, அப்படி நடக்காது. அந்த விவசாயியும் சந்தோஷமாக இருக்க விடுங்கள். காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். விவசாயிகளுக்கு மிகவும் பிடித்த விஷயம் இந்த பூமியும் மண்ணும் தான். மண்ணில் தான் அவன் அறுவடை செய்கிறான். இப்பொழுது இதே மண்ணில் அவனை புதைக்கப் போகிறேன். இனி இவனது சரீரம் மண்ணிற்கு சொந்தமாக போகிறது. ஐயோ, மகாராஜா, என்னை விட்டு விடுங்கள், அவனை விட்டு விடுங்கள். அவன் மண்ணோடு மண்ணாவதற்கு நான் ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறேன். சாஸ்திரத்திலும் கூறப்பட்டிருக்கிறது, மனித உடல் மண்ணுக்கு தான் சொந்தம் என்று. அதனால் இந்த சரீரமானது மண்ணுடன் சேருவது என்பது தண்டனை அல்ல, பரிசு ஆகும். தன் பிறப்பிடத்துடன் இணைவதாகும். பார் சந்திரகுப்தா, இந்த விவசாயிக்கு இதனால் எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்று பார். என்னை காப்பாற்றுங்கள் மகாராஜா, உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. என்னுடனேயே உன்னை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. என்னுடன் நீ ஒத்து போய் விடுவாய். கூறுங்கள், இன்று நான் என்ன செய்ய வேண்டும்? இன்று என்னிடம் உனக்கு கொடுக்க எந்த வேலையும் இல்லை. இன்று நீ ஓய்வெடுத்துக்கொள், சென்று நன்றாக உறங்கு. இன்று இதுதான் நீ செய்ய வேண்டிய வேலை. என்னோடு நீங்கள் விளையாடுகிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் புத்திசாலி. ஒரு 16 வயது சிறிய பாலகனான நான் இன்று உங்களுடைய அடிமை. உங்களை ஒன்று கேட்கவா? நீங்கள் ஒரு விளையாட்டு வீரர் என்றால் அந்த மகாராஜாவோடு சென்று விளையாட வேண்டியதுதானே? அன்று என் கண் முன்பே ஒரு மகனை அவனுடைய தாயிடமிருந்து பிரித்து விட்டான். ஒருவர் நியாயம் கேட்க வந்தார். அவரை அவன் உயிரோடு கொன்று விட்டான். இதை நீங்கள் மகாராஜாவிடம் கேளுங்கள். அந்த மகாராஜா தனக்கு மிகவும் பிடித்தமான அந்த குதிரையின் தலையை
அதன் சரீரத்திலிருந்து வெட்டிவிட்டார். ஏனென்றால் ஒரு சேவகன் அதை தொட்டுவிட்டதால். உங்களுக்கு உதவ யாரும் இல்லை என்று இப்போது நீங்கள் என்னிடம் கூறாதீர்கள். உங்களது அடிமை, அதாவது மெய்காப்பாளனான ஒற்றன், நீங்கள் நினைத்தவாறு சரியாக வேலையை செய்யவில்லை. கேவலம் இப்படி ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு அந்த மகாராஜா தனானந்தனை சிம்மாசனத்திலிருந்து இறக்க பார்த்தீர்களா? கேளுங்கள், அரண்மனையில் மிகப்பெரிய விசேஷ ஏற்பாடுகள் நடக்கின்றன. யாரோ ஒரு வெளிநாட்டு விருந்தாளி இங்கு வரப்போகிறாராம். ஆனால் அந்த விருந்தாளி நண்பர் அல்ல, ஒரு எதிரி. வெளிநாட்டிலிருந்து வரும் எதிரி. வெளிநாட்டு எதிரி, அதாவது செல்யூக்கஸ் நிகட்டார். அந்த கொடுங்கோலன் தனானந்தனின் மனதில் என்ன திட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது? இதோ பாருங்கள், உங்களுடைய இந்த ஒற்றன் செய்தியை உங்களிடம் கூறிவிட்டான். இப்போதும் உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? நீயா? நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஏன், உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? நீங்கள் கடையின் பின்னால் ஒளிந்து கொண்டால் என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? பேச்சை நிறுத்திவிட்டு சென்றுவிடு. நீங்கள் ஒரு முட்டாள் என்று தெரிந்ததா? அன்று நீங்கள் மகாராஜாவின் காலில் முள்ளால் குத்தாமல் இருந்தால் இன்று உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. எனக்கு யார் உபதேசமும் தேவையில்லை. உபதேசம் கேட்கவும் பிடிக்காது. எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே சென்றுவிடு. உங்களுக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் உங்களை போன்ற பிடிவாதம் தான் எனக்கும் இருக்கிறது. சரி, தள்ளுங்கள், நான் இதை செய்கிறேன். இல்லை இல்லை, நீ எதுவும் செய்ய வேண்டாம். மன்னனுக்கு மட்டும் இது தெரிய வந்தால் யார் அவரிடம் கூறுவார்கள்? இங்கு மகாராஜாவின் சேனைகள் இல்லையே. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தனானந்தனுக்கு இது எப்படியும் தெரிந்துவிடும். யாராவது மன்னரிடம் கூறிவிடுவார்கள். நான் சந்திரகுப்தன். இப்போது இந்த தாயிற்கு உதவி செய்ய போகிறேன். என்னுடைய இந்த எண்ணம் அரச துரோகமா? நான் அரச துரோகியா? இல்லை, வெறும் மனிதாபிமானம் மட்டும்தான். அதைத்தான் நான் இப்பொழுது செய்கிறேன். ஏனென்றால் இவ்வளவு கொடுமைகள் நடக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களில் எவராவது மகாராஜாவிடம் இதை தெரிவிக்க விரும்பினால் தாராளமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். இன்னொன்றையும் கூறுங்கள். அவர் கூறிய நியமத்தை உடைத்து விட்டேன் என்று கூறுங்கள். சரி, போதும். எல்லாம் முடிந்து விட்டது. வந்து உட்கார்ந்து கொள். என்ன தாயே, வேலை முடிந்த பிறகு நான் ஏன் உட்கார வேண்டும்? எனக்கு பிடிவாதம் அதிகம் என்றாயே. இப்போது பிடிவாதம் பிடிக்காமல் என் பேச்சை கேட்டு வந்து உட்கார்ந்து கொள். சரி சரி, வாருங்கள். உனக்கு பசிக்கிறதா? இதை சாப்பிடு. என்னை மன்னித்து விடு. என்னிடம் இப்பொழுது இந்த ரொட்டி மட்டும்தான் இருக்கிறது. எதுவும் பேசாதீர்கள். ஆனந்தமாக இருக்கிறது. மிகுந்த சுவையாக இருக்கிறது. உங்கள் மகனை நினைத்துக் கொண்டே இந்த ரொட்டியை செய்தீர்களா? எத்தனை கடினம்! உங்கள் மனதில் எவ்வளவு துக்கங்கள் இருக்கிறது.
ஒவ்வொரு கணமும் எனக்கு துக்கம் இருக்கிறது. அந்த துக்கம் அரண்மனையில் உன்னை பார்க்கும் ஒவ்வொரு கணமும் எங்கோ காணாமல் மறைந்து போய்விடும். அது சரி, எனக்கு ஒன்று புரியவில்லை. இவ்வளவு ஏற்பாடுகளையும் எதற்கு செய்கிறார்கள்? தனானந்தனின் எதிரி யாரோ ஒருவர் வருகிறாராம். வருபவர் அயல் நாட்டு எதிரி. மகாராஜா விசித்திரமானவராக இருக்கிறார். தன்னுடைய பிரஜைகளை உயிரோடு கொள்கிறார். அயல் நாட்டு எதிரிக்கு அழைப்பு விடுக்கிறாரா? எச்சரிக்கை, ஜாக்கிரதை! சேனாதிபதி பத்ரசால் வந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு குறைவான நேரத்தில் இதை நீ எப்படி செய்து முடித்தாய்? ஒரு அடிமை தனியாக இதை செய்யவே இயலாது. யார் உதவி செய்தது? இந்த அடிமைக்கு யார் உதவி செய்தது என்று கூறுங்கள். மன்னரின் கட்டளைக்கு எதிராக வேலை செய்தது யார் என்று கூறுங்கள். ஜாக்கிரதையாக இரு சந்திரகுப்தா. யாராவது ஒருவர் உன்னை பற்றி கூறிவிட்டால் உன் கதி அதோ கதிதான். மன்னரின் கட்டளைக்கு எதிராக வேலை செய்தது யார் என்று கூறுங்கள். நாங்கள் சொல்வதை நம்புங்கள் சேனாதிபதி. எங்கள் யாருக்கும் உயிரை இழக்க விருப்பமில்லை. நாங்கள் இவருக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. ஆம், இவர்தான் அனைத்தையும் செய்தார். ஆமாம், இவர்தான் அனைத்தையும் செய்தார். ஆமாம், இவர்கள் அனைத்தையும் செய்தார்கள். அவரேதான் செய்தார். உன்னுடைய வேலை அரசகுமாரிக்கு மெய்காப்பாளனாக இருப்பது மட்டும்தான். அதை மட்டும் நீ செய். என் காரியத்திற்கு நீ தடையாக இருந்தால் பின்பு உன்னை... நீ என்னிடம் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நான் செல்கிறேன். அடிமையே, எங்கே சென்றால் அந்த அடிமை? எங்கு சென்றாய்? நான் இங்குதான் இருக்கிறேன். உன் பின்னால் நின்று கொண்டிருந்தேன். என்னை காப்பாற்றி விட்டீர்கள் கடவுளே. சந்திரகுப்தனின் கண்ணில் நான் படவில்லை. தூபால், அமைதியாக இரு. அதோ அங்கே பார். எவருக்கு நீச்சல் தெரியாதோ அவர் நீச்சல் குளத்தின் அருகில் செல்லக்கூடாது. அரச குமாரி துர்தரா, உங்களுக்கு குதிரையில் சவாரி செய்ய தெரியாத பொழுது நீங்கள் ஏன் அதன் பக்கத்தில் செல்கிறீர்கள்? உங்களுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் பிறகு இந்த மெய்காப்பாளன் தான் வந்து காப்பாற்ற வேண்டும். நீ ஒன்றும் பெருமை பேசிக் கொள்ளாதே. குதிரை மீது சவாரி செய்து காட்டு. நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன ஆயிற்று? உன்னால் முடியாது என்று எனக்கு நன்றாக தெரியும். மகாராஜாவிடம் சொல்லி உன்னை இந்த பதவியிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு விதூஷனை இந்த பதவியில் வைக்கப் போகிறேன். நான் இந்த குதிரையின் மீது அமர்ந்து சவாரி செய்து காட்டுகிறேன். அதோடு இந்த குதிரையை கட்டுப்படுத்தியும் காட்டுகிறேன். எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. செய்து காட்டு.
பொறுமை மற்றும் விடாமுயற்சி, இந்த 2 குணங்களும் மிகப்பெரிய சங்கடங்களிலிருந்து நம்மை காப்பாற்றும். நான் இப்போது இந்த குதிரையில் அமர்ந்து சவாரி செய்து விட்டு வருகிறேன். நான் அப்படி செய்து விட்டால் நீங்கள் ஒரு முக்கியமான செயலை செய்ய வேண்டும். சரியா? நான் சென்று வருகிறேன். அவன் நன்றாக மாட்டிக்கொண்டான், அதுவும் முன்னால் தான். இல்லை ஷிப்ரா, இப்போது இவன் மரணத்திடம் மாட்டிக்கொண்டான். இதனுடைய விளைவு என்ன ஆகும் என்று இவனுக்கு தெரியாது. மகாராஜாவுக்கு பிரியமான குதிரையின் மீது இவன் சவாரி செய்து கொண்டிருக்கிறான். மகாராஜாவை தவிர அதில் வேறு எவரும் அமர்ந்தது கிடையாது. இவன் இப்படி செய்வது மகாராஜாவிற்கு தெரிந்தால் இவன் நிலைமை என்ன ஆகுமோ தெரியவில்லை.